டே 12 ஆஃப் வே டு பாடி பில்டிங் ஷோ. இயர்லி மார்னிங் ஜிம் போனதும் 50 மினிட்ஸ் எலிப்டிக்கல் பண்ணி முடிச்சுட்டு 1 ஹவர் வாக்கிங் செஷன் முடிச்சதுக்கப்புறம் டெய்லியும் ட்ரெயின் பண்ணுற ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடித்ததும் இன்றைக்கி நம்மளுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் மட்டும்னால மார்னிங்கே அதை பண்ணி முடிச்சிடலான்ட்டு அதுக்கு வார்ம்அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேரியேஷனாக லையிங் லிக்கல் அதில் ட்ராப் செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இருக்கிற எல்லா வேரியேஷன்லேயும் ட்ராப் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக காஃப் ரைசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் என்னோடய மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னோடய தேர்டு மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக ஜிம்முக்கு வந்ததும் ரிமைனிங் இருக்க கார்டியோ செஷனில் ட்ரெட்மில் ஒரு 40 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எலிப்டிக்கல் ஒரு 50 மினிட்ஸ் பண்ணி முடித்ததும் என்னோடய ஒர்க்கிங் டைம் போயிட்டேன். வழக்கம் போல் என்னோடய ஒர்க் டைம்லேயே என்னோடய அடுத்த 2 மீலை குக் பண்ணி வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ என்னோடய அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் பாயில்டு பீன்ஸ் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் டைமை முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ட்ரெட்மில் 20 மினிட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கி வச்சிருந்த முட்டையெல்லாம் காலியாச்சுன்ட்டு கையோட அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சதும் என்னோடய ஃபைனல் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான டேவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.